ஒரு மரமாகணும், அதுல பழம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. மரம் வளர்றதுக்கும் ஒரு காலம் இருக்கு. அதுல பழம் கிடைக்கிறதுக்கும் 365 நாளும் கிடைச்சிடாது, அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. ஒரு விதை போட்டவன் ஒரு மரம் வளர்றதுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்கணும். அது போலதான் இந்த வாழ்க்கையும். சிலருக்கு 23 வயசுல வாழ்க்கை அமையலாம், சிலருக்கு 30 வயசுல தான் அமையும். சிலருக்கு வியாபாரம் தொடங்குற உடனே லாபம் கிடைக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகள் திருமணமாகி சில மாசங்களிலேயே கிடைக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சு அல்லது 15 வருஷத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போட்ட கணக்கு இல்லைங்க, இறைவன் அமைச்ச விதி. தான் தூது செய்தி ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நபி நூஹுக்கு 950 ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு. தான் இழந்த மகனை மீண்டும் பார்க்கறதுக்கு நபி யாக்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. சந்தையில விற்கப்பட்ட ஒரு நபி அதே நாட்டில மந்திரியாகி மீண்டும் தந்தையை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டுச்சு. அது போலதான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள 21 ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி. வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்தது இல்ல, அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிற விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம், அது நடக்காம போயிருக்கும். ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்துல இதை கேட்கறதுக்கு நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. புரியறவங்களுக்கு புரியும். குழந்தைகள் கிடைக்க சிலருக்கு தாமதமாகும். அந்த நேரத்துல குழந்தைகளை கொடுக்கிறது அவர்களுக்கு சிறந்தது இல்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான்னு அர்த்தம்.